இந்த ஸ்லோப்பில் எப்படி நிப்பாட்டி மூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். நியூட்ரு வந்துட்டேன், பார்க்கிங் லைட் போட்டுக்கிறேன், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்திடலாம். இப்போ நான் வந்து பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கனால வண்டி அப்படி நிற்குது. இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுக்கிறேன் பாருங்கள், பின்னாடி போகுதா? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு கியர் போட்டு நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஆனால் என்னோடய கால் வந்து வலது கால் வந்து பிரேக்கில் இருக்குது. என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக கிளச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு ஒரு ஆஃப் கிளச் எடுக்கிறேன். ஆஃப் கிளச் எடுத்துகிட்டு பிரேக் எடுக்கிறேன், பின்னாடி தான் போகுது பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கிளச் எடுக்கணும். கிளச்சை எடுத்துட்டேன் அப்படின்னா பிரேக்லேருந்து நீங்கள் காலை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி அப்படியே நிற்கும். இப்போ நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன், வண்டி பின்னாடி போகும் பாருங்கள், தெரியுதா? அகைன் பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஆஃப் கிளச்சுக்கு மேலே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி நிற்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மேலேயும் பிரேக்கை மிதிச்சுக்கிட்டு அதுக்கு மேலேயும் எடுத்துடுறாங்க. அதுக்கு மேலேயும் எடுக்கும்போது வண்டி வந்து வாபிள் ஆகும், வைப்ரேட் ஆகும், வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வண்டி வந்து அதிகமாக முன்னாடி போக பார்க்கும், திடீர்னு ஆஃப் ஆக பார்க்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வேண்டாம். இப்போ ஒரு 75% நீங்கள் எடுத்திருக்கீங்க, வைப்ரேட் ஆகுது, ரொம்ப வாபிள் ஆகுதுன்னு வைங்களேன், கொஞ்சம் லைட்டாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5% ப்ரெஸ் பண்ணிக்கோங்களேன். ஒரு 70 நிப்பாட்டிங்கன்னா ஸ்மூத்தாக நிற்கும் வண்டி. இப்போ பிரேக்லேருந்து நான் கால் எடுத்துட்டேன், ஸ்மூத்தாக நிற்கிது பாருங்கள். இந்த டைமில் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் வண்டி வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும். கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிடலாம். இப்போ இந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணுறோம், ஃப்ரெண்டில் வெஹிக்கிள் நிற்கிதுனாலும் இதே தான், நம்ம அந்த முக்கால் கிளச்சிலே நிப்பாட்டி பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன் ப்ராப்பராக. ஆல்ரெடி நான் ஸ்லோப்பில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் சேனலில் போய் பாருங்கள். முடிஞ்சால் நான் லிங்க்கு மேலே கொடுக்குறேன். தேர்ட் கியர் மாற்றிட்டேன். இப்போ லேண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட்டில் இண்டிகேட்டர் போடுறேன், ப்ராப்பராக மிரர் பார்த்துக்கிறேன். மிரர் பார்த்துட்டு லேண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடலாம்.